உலகத்திலேயே அதிகமான பெண் குழந்தைகள் இங்கே கற்பழிக்கப்படுறாங்க, பாவம் மண்புணர்வு செய்யப்படுறாங்க. இல்லை, உலகத்திலேயே இவ்வளவு கொடுமைகள் நடக்க, பெண்களுக்கு அநீதிகள் நடக்கிறது இந்தியாவில். அது காரணம் என்னன்னு நினைக்கிறேன். அதுக்கு மிகப்பெரிய காரணம் அதே மாதிரி ரொம்ப அவ்வளோ பெரிய கருத்துள்ள படங்களும் அவர் கொடுக்கல. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச பாதையில் அவர் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காருன்றது தான் நான் ஏற்றுக்கினேன். பாக்யராஜ் ஆகட்டும், இவர் பாரதராஜ் ஆகட்டும், எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க. திரைக்கதை சக்கரவர்த்தின்றாங்க, திரைக்கதை மன்னன்றாங்க. ஆனால் ஏன் இன்னைக்கு ஸ்க்ரீன் பிளே தர முடியும்? சும்மாவே இந்த பணத்துக்காக போயிட்டு என்னால் திரைப்படங்களை ஒளிப்பதிவு செய்ய முடியாது. அதனுடைய குவாலிட்டி இருக்கணும், அதோட இது இருக்கணும். அதில் நிறைய நான் இந்த சமூகம் இவ்வளவு கீழே இருக்கு. இந்த உலகத்திலேயே இந்த சமூகம் இவ்வளவு காட்டு மிராண்டித்தனமாக இருக்கு. உலகத்திலேயே இந்த சமூகம் தான் இவ்வளவு ஏழைகளாக இருக்கு. உலகத்திலேயே உலக மக்கள் தொகை அதிகமாக இருந்தும் எந்த நவீன கண்டுபிடிக்க முடியாத ஒரு நாடாக இருக்கு. அந்த கட்டமைப்பு காரணமாக இருக்கிற ஒரு கடவுள். அதாவது இந்த கேமராக்கு கற்பூரம் காட்டுறது, தேங்காய் உடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உடைக்கணும் அப்படின்னு. எம்ஆர் ராதாக்கு பிறகு ஒரு லாங் கேப் சினிமாவில் பெரியாரை பற்றியோ நாத்தியம் பேசுவதற்கு ரொம்ப கேப். அந்த கேப்பை நாங்கள் தான் உடைக்கணும். அவர்கிட்ட இருக்கிற பழக்கம், உங்களோட டே சிகரெட் பிடிக்காரா, அதாவது டே யோகா கற்றுக்கடா, எல்லாமே நல்ல விஷயம் தான் சொல்லுவார். ஆனால் அதை நம்ம கேட்குறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். நீ ஏன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், வாழ்க்கையாக நாசம். உண்மைதான் அது. நாதஸ் நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் இனிய வணக்கம். சினிமா அரசியல் தொடர்பான பல்வேறு நேர்காணல்களை நாதஸ் நடத்தி வரும் நிலையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் வேலு பிரபாகர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆரம்பத்தில் ஒளிப்பதிவாளர்ன்ற இடத்துல என் பேரே போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களாமே? அதாவது எனக்கு எப்படியோ தெரியாமையே ஒரு பழக்கம் ஒட்டிச்சு. அதாவது குவாலிட்டி, அந்த என்ன பண்ணுறதுன்னா என்னுடைய குவாலிட்டியே நான் சரி பார்க்கறது. அதே மாதிரி உலகத்தில் எது சிறந்ததோ, அதாவது உலகத்தில் திரைப்படங்களோட குவாலிட்டியை நிர்ணயிக்கிறது ஹாலிவுட்டாக உலக திரைப்படங்களாக இருக்கும்போது அந்த லெவலுக்கு நம்முடைய திரைப்படங்கள் போட்டி போட முடியாத போது நான் அதிலிருந்து விலகிடுவேன். நான் நினச்சது என்னுடைய ஆரம்ப நாட்களில் அப்படி தான், உலக திரைப்பட அந்த ஒரு சுழற்சியில் நான் பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தது. அதனால தான் நாங்கள் 1977 எம்டி வாசுதேவன் நாயரை சந்திச்சு, ஏன்னா என்னுடைய வகுப்பு தோழன் அஜயன் பாசின்னு, தோப்பில் பாசின்னு ஒரு மிகப்பெரிய கதாசிரியரும் இயக்குனருமான மகன் என்னுடைய வகுப்பு தோழன் டைரக்ஷன் கோர்ஸில். அவனும் நானும் சேர்ந்து மாணிக்கக்கல் அப்படின்னு ஒரு உலக தரத்துக்கு திரைப்படம் எடுப்பதற்காக ஒரு இந்திய தரத்தில் இருக்கிற ஒரு திரைக்கதாசிரியர் யாருன்னு பார்த்து, அது எம்டி வாசுதேவன் நாயரா அப்போ இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு அந்த ஸ்டோரி எழுதி, அதுதான் நாங்கள் என்னுடைய முதல் படமாக ஒளிப்பதிவாளனாவோ ஏதோ ஒரு திரைப்பட அந்த கொலாபரேஷனில் தான் நான் வெளிவரணும்னு நினச்சேன். ஸோ அந்த தேடல்லையும் அந்த வேலைகள்லையும் நான் ரொம்ப ஈடுபட்டிருந்தபோது, அப்போ ஒரு 3-4 வருடங்கள் தான் அந்த கேப் இருக்கும்னு நினச்சேன். அந்த கேப்பில் ஏதாவது இப்போ என்னை அப்போ பாட்சான்னு சாவின்னு ஒரு பத்திரிகை இருந்தது. அந்த சாவியோடைய மகன் தான் பாட்சா. அவர் என்னுடைய இன்ஸ்டியூட்டில் நான் ஒரு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபராக அவார்டு வாங்குகிறேன். அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை அவர் கவர் பண்ணுறதுக்கு வந்திருந்தார்.
அப்போ அவர் எனக்கு வந்து, தம்பி இது மாதிரிடா ஒரு மௌலி அவருடைய படம் ஒன்று எடுத்தாங்க, அது ரொம்ப நாளாக நின்று போச்சு, ஒரு 1.5 வருஷமாக. அதை நீ முடிச்சு கொடுக்குறியா? இவர்கள் வித்தியாசமானவர்கள், அதை முடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. ஓ, அந்த மாதிரி வேலையாக நம்ம செய்யலாம். ஆனால் அதில் வந்து என்னுடைய பேர்லாம், அதாவது அந்த நேரத்தில் நமக்கு இருந்த அறிவு அப்படின்னு கூட அதை சொல்லணும். இல்லைன்னா அந்த படத்தில் நான் தான் முழுமையாக வேலை செஞ்சு அது எந்து தான் அப்படிங்கிற அளவுக்கு கூட அதுக்கு போயிருக்கலாம். அப்படிப்பட்ட அரசியல்லாம் நமக்கு அந்த நேரத்தில் அதெல்லாம் கற்றுக்கல. நாங்கள் வந்து, ஏன்னா அந்த முழு திரைப்படமே கிட்டத்தட்ட நான் வேலை செஞ்சதும் என்னால் திட்டமிடப்பட்டதும் தான் ஆச்சு. இருந்தாலும் அதில் வந்து என் பேர் போடக்கூடாது அப்படின்னு அந்த டிசைனர்கிட்ட சொன்னேன். ஏன்னா நான் வந்து உலகத்தரத்தில் வரப்போகிறேன், அது மாதிரி இந்த மாதிரி ஒரு திரைப்படங்களில் என்னோடய பேர் வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு விபி கரண் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருந்தேன். அது ஒரு நாள் வந்து அந்த டிசைனரே எனக்கு ரொம்ப பழகிட்டார். பரணின்னு அவர் தான் அந்த டிசைனுக்கே பாலச்சந்தர் படங்களுக்கு டிசைன் பண்ணுறவர், அந்த பாலச்சந்தர் படங்களையே மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு டிசைனர். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் எனக்கே தெரியாமல் வி பிரபாகரன் போட்டு ஒரு டிசைன் வந்துச்சு. அதை பார்த்து நான் அழுதுருக்கேன். அதெல்லாம் எவ்வளோ ஒரு சிறு பிள்ளைத்தனமாக நான் அழுதுருக்கேன். என்னுடைய இந்த பேர் இந்த இந்த மாதிரி திரைப்படங்களில் என் பேர் வந்துச்சு. அந்த மாதிரி அவருடைய அதெல்லாம் நமக்கு தெரியாத கூடாது. கடைசியில் இந்த முட்டாள் திரைப்படங்களில் கூட நம்ம இப்படி போராடிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டு. உங்களுடைய நிறைய படங்கள் சார், நாளை மனிதன், அதிசய உலகம், கடவுள், இந்த மாதிரியான நிறைய படங்களில் நிறைய நடிகர் நடிகைகளோட பணியாற்றிருக்கீங்க. அதில் வந்து சத்யராஜ் அவரோட பணியாற்றிய விஷயங்கள் எப்படி இருந்தது? சத்யராஜ் வந்து, நான் வந்து முதல்ல ஒரு ஒளிப்பதிவாளனாக இருக்கிறேன். ஒளிப்பதிவாளனாக இருந்துட்டு அதில் எனக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைக்கல. நல்ல ஒரு பெரிய ஒரு இயக்குனர் கிடைச்சா தான் நீங்கள் வந்து அப்படியே அதை சர்வே பண்ணணும். நான் பணியாற்றியதெல்லாம் வந்து அறிமுக இயக்குனர்கள் தான். யாருமே அதுக்கு முன்னாடி ஒரு பிரபலமான ஒரு இயக்குனரோட நான் பணியாற்ற முடியல. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அப்போ சும்மாவே இந்த பணத்துக்காக போயிட்டு என்னால் திரைப்படங்களை ஒளிப்பதிவு செய்ய முடியாது. அதனுடைய குவாலிட்டி இருக்கணும், அதோட இது இருக்கணும். அதில் நிறைய நான் அப்படி என்னால் வேலை செய்ய முடியாமல் போயிடுச்சு. பணம் வருதுன்னாலும் அங்கே போயிட்டு வேலை செய்யும்போது அது ஒரு வெறும் வேலையாக, அது ஒரு பயனற்ற வேலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்படி தெரியும்போது அப்போ அந்த நேரத்தை இப்படி வீணாக்கக்கூடாது, ஒரு இயக்குனராக மாறலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து நாளை மனிதன், அதிசய மனிதன், இந்த அசுரன், அந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போதும் மறுபடியும் எனக்கு ஒரு பிரச்சனை வருது. அது எல்லாமே ஆங்கில திரைப்படங்களுடைய தழுவல். அவன் வந்து அந்த குவாலிட்டியை காட்டுற அளவுக்கு என்னால் காட்ட முடியல. அப்படின்னும் போது அது ஒரு வெறும் வேலையாக, மீண்டும் அது ஒரு வெறும் வேலையாக இருக்கும். படத்தோடைய வெற்றியோ அது வருமானமோன்றதை தாண்டி நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. அப்போ வரும்போது தான் சமூகத்துக்கான, இந்த சமூகத்தோடைய பிரச்சனை என்ன, இந்த சமூகத்துக்கு அந்த பிரச்சனையை பற்றி ஏன் நம்ம பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த கடவுள், இந்த காதல், இந்த காமம், இதை பற்றிய ரொம்ப வெளிப்படையான ஒரு உண்மைகளையாவது பேசுகிற மீடியாவாக இதை மாற்றிக்கலாம். அப்படிதான் ஆரம்பத்தில். ஆனால் ஒரு நாளை மனிதன் மாதிரி ஒரு வெற்றி படம் கொடுத்ததுக்கப்புறம் இவர் தொடர்ந்து த்ரில்லர் படம் தான் பண்ணுவார் அப்படியான்ற பார்வை தான் பொதுவாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் வேற ஒன்று செஞ்சீங்க. அதுதான் நான் முழுக்கவே வந்து ஒரு தேடல்லையே இருந்திருக்கேன். அது என்னன்றது எனக்கு தெரியும். எதுலேயுமே எனக்கு ஒரு திருப்தி வராத தன்மை, எதுலேயுமே வந்து இதுதான் என் இலக்குன்னு எனக்கே தெரியாமல் அந்த திரைப்படங்களை, இப்போ அசுரன் வந்து நான் வந்து இந்த ஆர்கே செல்வமணியோடைய, அதாவது இந்த பிரெடேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம் தான் அது. அப்போ நான் அந்த ஆங்கில படத்தை தழுவி ஒரு கதை சொல்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் அதே டெக்னிக்கை நான் அப்ளை பண்ணுறேன், அதை ஒரு டூப் மாதிரி நான் பண்ணுறேன். அதுவும் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஒரு வெறுமனே வரும்படியை பார்க்குற ஒரு மனநிலை இல்லை நமக்கு. அப்போ அதில் வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம கண் முன்னாடி இந்த சமூகம் இவ்வளவு கீழே இருக்குது.
இந்த உலகத்திலேயே இந்த சமூகம் இவ்வளவு காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது. உலகத்திலேயே இந்த சமூகம் தான் இவ்வளவு ஏழைகளாக இருக்குது. உலகத்திலேயே உலக மக்கள் தொகை அதிகமாக இருந்தும் எந்த நவீன கண்டுபிடிக்க முடியாத ஒரு நாடாக இருக்குது. இப்போ வறுமையில் இருக்கிற நாடாக இருக்குது, எல்லாமே இது அதிக நோய்கள் இருக்கிற நாடாக இருக்குது. அப்படிலாம் பார்க்கும்போது இதுக்கு என்னடா காரணம்னு பார்த்தா இதனுடைய சமூக கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு காரணமாக இருக்கிற ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதை உடைக்கிறது தான் என் வேலை அப்படின்ற மாதிரி அதுக்கு சிந்தனை மாறி அது நுழைந்த போது தான் நான் வந்து ரொம்ப தீர்க்கமாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன். அதாவது இந்த கேமராக்கு கற்பூரம் காட்டுறது, தேங்காய் உடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உடைக்கணும் அப்படின்னு. அப்படி நான் வேலை செஞ்ச திரைப்படம் தான் பிக் பாக்கெட். அந்த பிக் பாக்கெட்டோடைய ஹீரோவாக இவர் வர்றாரு. வரும்போது தான் இவர் அதை பற்றி விசாரிக்கிறார். சத்யராஜ் எதுக்கு இப்படி, என்ன தலைவா எப்படி, ஏன்னா இது நான் சொன்னேன், அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கிறான். ஹாலிவுட் படங்களுக்கு எவனுமே கற்பூரம் தேங்காய் காட்டுறது இல்லைங்க. ஆனால் அந்த படம் உலகமெல்லாம் ஓடுது. நம்ம கற்பூரம் காட்டி தேங்காய் காட்டி அதுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஒரு தேங்காய் எடுத்துன்னு போவதனால 40 கிலோமீட்டர் தள்ளி போனால் கூட ஷூட்டிங்கே நடக்காது. அவன் மறுபடியும் 40 கிலோமீட்டர் எங்கே தேங்காவை தேடி வாங்கின்னு வந்த பிறகு தான் அந்த ஷூட்டிங் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களில் நான் அதை உடைக்கணுன்ட்டு தான் அந்த படம் எடுத்ததில் தான் அதை ஆரம்பிக்கிறேன். அதுக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா தான் நான் அந்த படம் பண்ணுவேன் அப்படிங்கிறேன். அந்த படத்தில் நான் நடிக்கிறாரு சத்யராஜ் நடிக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து எனக்கும் நானும் இதை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு வலிமையான ஒரு கதாநாயகன் தேவை. அந்த ஒரு சினிமா வட்டாரத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ அப்போ பேசணும். ஏன்னா அப்போ எம்ஆர் ராதாக்கு பிறகு ஒரு லாங் கேப் சினிமாவில் பெரியாரை பற்றியோ நாத்தியம் பேசுவதற்கு ரொம்ப கேப். அந்த கேப்பை வந்து நாங்கள் தான் உடைக்கணும். அப்போ உடைக்கும் போது எனக்கு ஒரு இன்னொரு அதே இப்போ வேலையாக இருக்கு. அதுவே வேலையாக சுற்றும் போது அப்போ இவர் ஒரு நல்ல வெப்பனை கிடைக்கிறார். உங்களுடைய வெற்றி பட நாயகன்னா பிரபுவை சொல்லலாம். நாளை மனிதன். அதில் எப்படி அவருடைய பணியாற்றிய அனுபவம்? அவங்க ஒரு டவுன் டு எர்த் மனிதன். நாங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எனக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அவன் வந்து ஒரு சிவாஜி வீட்டோடைய பையன் அப்படின்னு. ஆனால் அவர் அப்படி கிடையாது. ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு முதல்ல நான் வந்து ரொம்ப உயரமான ஒரு வீட்டிலேருந்து ஒரு பையனை சந்தித்து அந்த பையன் வந்து ரொம்ப நார்மலாக பிஹேவ் பண்ணுறது மட்டும் இல்லை, ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு அவன் அந்த ஒரு கேரக்டரு தான் பெரிய விஷயம். அதே மாதிரி எனக்கு அந்த நாளை மனிதன் படத்தில் வந்து அவர் இலவசமாக பண்ணி கொடுத்தார். ஏன்னா நான் கேட்டு மொத்தம் 7 நாள் அவர் கடைசியில் அவரால் தர முடியல. மொத்தம் 4 நாள் தான். 4 நாள் தான் அவர் ஆக்ட் பண்ணார். 4 நாள், அமலா 3 நாள் நடித்தாங்க. படம் முழுக்கமே அவங்க 4 நாளும், இந்த பொண்ணு இந்த அமலா வந்து 3 நாளும், மீதி நாங்கள் ஒரு 5 days ஷூட் பண்ணிடுவோம். அப்படி தான் அது ஒரு 12 days ப்ராஜெக்டு தான். நடிகர் சிவகுமார் அவருடைய உங்களுக்கு ஏற்பட்ட பழக்கம்? ஆமாம்மா, அவர் வந்து டே அப்படின்னு முதல்ல என்னை கூப்பிட்டு வரும். அது வேறு கேட்டுருந்தாரு. டே நான் வந்து யாரையும் டேன்னெலாம் சொல்ல மாட்டேன்டா, உன்னை நான் ஆனந்தராகத்துக்கு நான் கேமரா ஒர்க் பண்ணுறேன். அதில் அவர் ஹீரோ. நான் சந்தித்த முதல் கதாநாயகன். அது மட்டும் இல்லை, ரொம்ப பர்சனலாக ரொம்ப கேர் எடுத்துப்பார். அவர்கிட்ட இருக்கிற பழக்கம் உங்களோட டே சிகரெட் பிடிக்காரா, அதாவது டே யோகா கற்றுக்கடா, எல்லாமே நல்ல விஷயந்தான் சொல்லுவார். ஆனால் அதை நம்ம கேட்குறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். நீ ஏன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், வாழ்க்கையாக நாசம். உண்மை தான் அது. அவங்களாம் அவ்வளோ தெளிவாக உன் மேலே பர்சனலாக எடுத்துப்பாங்க. சில பேர் அதை ரொம்ப தவறாக எடுத்துப்பாங்க. நான் ரொம்ப விரும்புவேன் அவருடைய பேச்சை மட்டும் நான் கேட்காம. எனக்கு பெரிய காட்ஃபாதர் மாதிரி வந்தார் அவர். ஆனால் அதை நான் புரிஞ்சிக்கல. அதை அவர் சொன்னதெல்லாம் நான் நடைமுறைப்படுத்துகிறேன். லிவிங்ஸ்டன் என்னுடைய கிளாஸ்மேட், அவன் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் எனக்கு அப்போவே அவன் தான் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு. அதில் வந்து அதுலேயும் ஒரு விஷயம் என்ன இருக்குது, ஏதோ ஒரு நாள் நான் வந்து ஆக்டிங் பசங்களை எதுக்கோ யாரோ 2 பேர் என்னுடைய ப்ராக்டிக்கலுக்கு வரல. நான் வெயிட் பண்ணுறேன், இவனுங்களை வர சொன்னோம், வரலன்ட்டு நேராக போனால் அந்த பசங்களாம் உட்காந்துக்கிறாங்க. மொத்தம் ஒரு 12 பேர் 11 பேர் இருப்பாங்க. அதில் லிவிங்ஸ்டனும் வருது.
அப்போ இந்த 2 பசங்க வரல, ஏன்டா நீங்கள் 2 பேரும் வரல, நான் ப்ராக்டிக்கலுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அவனுங்க சொன்னாங்க, இல்லை மச்சான் வேறு எதுவும் சொல்கிறான், நான் வந்து வந்து ப்ராக்டிக்கல் நடிச்சேன்னா அந்த டேரக்டரோட நடிக்க முடியாது, அந்த ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்போ நான் ரொம்ப கோவப்பட்டுட்டு நான் வந்து அதே மாதிரி பேசக்கூடாது, இருந்தாலும் அப்படி நான் அந்த நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் 11 பேர் இருக்கீங்க, ஒருத்தனாவது நடிகனாவீங்களாடா லிவிங்ஸ்டனை தவிர, லிவிங்ஸ்டன் ஒருத்தன் தான் நடிகனாகும், நீ ஏன்னா இதெல்லாம் படிச்சுன்னு வீண் பண்ணின்னு எங்களை வேற குழப்பின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதே மாதிரி தான் நடந்தது அந்த கேங்லேயே. அந்த மாதிரி ரொம்ப எனக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப நெருங்கிய உற்ற தோழனாக பயணித்தேன். நிழல்கள் ரவி ரொம்ப ஒரு சோஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஹீரோ. அதாவது நான் நேல்கள் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரி வந்து அவன் ரொம்ப சினிமாவில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் வந்து விலாங் மீன்ன்ற ஒரு படத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் நான் கேட்டேன்ல, கொஞ்சம் அந்த மாதிரி நீ இதில் நடிடா, நீ வேறு மாதிரி ஒரு லுக்கு வரும் அப்படின்னு அந்த படத்தில் நடித்தான். அப்புறம் விலங்கு அப்படிங்கிற படத்தில் ரொம்ப நடித்தான். அந்த 2 படமே அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நிழல்கள் ரவியோட வாழ்க்கையில் அது அடுத்த கட்டமாக போகிறதுக்கு ஒரு உதவியாக அந்த திரைப்படம். மன்சூர் அலிகான் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டாக இருக்காரு, அன்னைக்கு எப்படி இருப்பார்? மன்சூர் வந்து ஒரு நல்ல ஆக்டர். ஆனால் ஏனோ அதாவது அந்த ஒரு விஷயம் இருக்குது, ஒரு நடிகன் அதே ஒரு புரிதலோட அதே அர்ப்பணிப்போட கடைசி வரைக்கும் பயணிக்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம ஊர்லேயே ஒரு பெரிய கேள்வி. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் ஆகட்டும், இவர் பாரதராஜ் ஆகட்டும், எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த காலகட்டத்து இயக்குநர்கள். ஏன் வந்து அந்த பாக்யராஜ் வந்து பாரதராஜா வந்து இன்னைக்கு அவங்களால ஏன் படம் பண்ண முடியல? இன்னைக்கு ஸ்டாண்டர்டில் அவங்களால திரைக்கதை சக்கரவர்த்தின்றாங்க, திரைக்கதை மன்னன்றாங்க. ஆனால் ஏன் இன்னைக்கு ஸ்க்ரீன் பிளே தர முடியல அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது இல்லையா? அது மாதிரி மன்சூர் அலிகானோட பெர்ஃபார்மன்ஸை அவர் வந்து இன்னும் பெட்டர் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான அர்ப்பணிப்போடு இருக்கிறதுக்கு ஏன் இவங்கெல்லாம் வர முடியலன்னாவே இந்த சமூக சூழலில் மாட்டிக்கிறாங்க. சமூக சூழல் அதாவது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதோட ஒரு பிரச்சனை இருக்குது. சினிமா இஸ் எ டெக்னாலஜி, டெக்னிக்கல். எப்படி வந்து ஒரு கேமரா வந்து அது வந்து மோட்டரில் ஓடிச்சு, அதே கேமரா இன்றைக்கி எலக்ட்ரானிக்கில் ஓடுது. அப்போது ரெண்டுத்துக்குமே வேறு இது இருக்குது. அன்றைக்கி ஃபிலிம் எடிட்டிங் வந்து மூவியால் ஓடிச்சு, ஃபிலிமை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க முடியல, சிப்பை தான் இந்த ரெண்டுத்துக்குண்டான அட்வான்ஸ்மெண்ட் இருக்குல்ல, இதில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே தான் ஃபில்மு இட்ஸ் எ டெக்னாலஜி, டெக்னிக். அது டோட்டலாகவே அந்த டெக்னாலஜியில் நம்ம அடாப்ட் ஆகிறது. இப்போ உதாரணத்துக்கு பாக்யராஜெல்லாம் அந்த மாதிரி ஒரு அடாப்ட் ஆனால் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மூவிஸ் அவங்களால கொடுக்க முடியும். ஆனால் நடுவில் விட்டுட்டாங்க, இல்லைன்னா நடுவில் அவங்களுக்கு அந்த கட் ஆகிடுச்சு. டெக்னிக்கலாக சொல்லுங்கள், அந்த டெக்னிக்கலாக கட் ஆகிடுது. அது ஸ்க்ரீன் பிளேயோட இது வேறு மாறுது. போன வருஷம் ஒரு டிசால்வ் இருந்தது, போன வருஷம் ஒரு ஃபேட் அவுட் இருந்தது, இன்றைக்கி வேறு ஆகுது. ஒரு எல்லாமே வேறு மாற்றம் வருது. அன்றைக்கி வந்து டாப் ஆங்கிள் ஒரு கிரெயின் தான் எடுக்க முடியும். இன்றைக்கி ஒரு ட்ரோனை வச்சு எது வேணுமா எடுக்கணும். முன்ன வந்து அப்படியே ரோட் லைட்ஸில் எடுக்க முடியாது ஃபிலிம், ஆனால் இன்றைக்கி எடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி மாறணும்ல, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டு, அதுக்கே எந்த லைட்லேயும் எடுக்கிற மாதிரி அதெல்லாமே மாறுற. அப்படி இவங்க அப்டேட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி தான் வரும் நான் நினைக்கிறேன். இல்லைனா மன்சூர் வந்து ஒன் ஆஃப் த டாப் கிளாஸ் ஆக்டர்ஸ், ஒரு டாப் கிளாஸ் ஆக்டர். இப்போ நீங்கள் சொல்லும்போதே தெரியுது, இந்த உலகத்தரம் அப்படிங்கிற சினிமாவை எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுற ஒரு ஆள். அப்படிங்கும்போது கமலஹாசனும் இது ரொம்ப நாளாக இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டு இருக்க ஒரு ஆள். அவர் கூட பணியாற்ற ஏதாவது வாய்ப்போ ஏதோ ஒரு இடத்துல அமைஞ்சு அது எதுவும் விலகி போச்சோ? இல்லை, ஆனால் அவருக்கு வந்து உண்மையிலே இதில் எங்கே அவரும் ஒரு நல்ல சினிமாவை ஆர்வம் உள்ள பெரிய டெக்னிக் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஆனால் அவர் எங்கே தடம் மாறுறாரு அப்படின்னா,
அதுக்கு யூஸ் பண்ண பெரிய பட்ஜெட். அதாவது வந்து ஒரு ஒரு 10 கோடி ரூபாயில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணோம்னா அதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுறது. அது வந்து அதில் ஃபில்ம் மேக்கிங்கில் அது வராது. ஃபில்ம் மேக்கிங்ன்றதில் எவ்வளோ பெரிய ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்பலா கூட ஒன் ஃப்ரம் த ஹார்ட் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப லோ பட்ஜெட் ஒரு ஸ்டேஜில் நடக்கிற மாதிரிலாம் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் அப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்து அதே மாதிரி ரொம்ப அவ்வளோ பெரிய கருத்துள்ள படங்களும் அவர் கொடுக்கல. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச பாதையில் அவர் வந்து ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காருன்றது தான் நான் ஏற்றுக்கினேன். தவிர அவருடைய உலகத்தரம்ங்கிறது நீங்கள் எப்படி தான் உலகத்தரம்ன்றது நான் அவருங்க ரீச் பண்ணியிருக்கணும், பண்ணவே இல்லை. அவங்க வந்து அதே இங்கிலீஷ் மூவிஸை வந்து ரீகாப்பி தான் பண்ணுறாங்க இல்லைங்களா? இங்கிலீஷ் மூவிஸை ரீகாப்பி பண்ணுறது, அந்த டெக்னிக்ஸ் இங்கே அடாப்ட் பண்ணி இங்கே காசு சம்பாதிக்க அப்படி தானே தவிர ஒரு பெரிய ஒரு கருத்தையோ அதை எடுத்துருந்து முன்னிறுத்துகிற மாதிரியோ மினிமம் ஒரு ஜாக்கி சான் அளவுக்கு கூட இவங்களால் கமர்ஷியல் பண்ண முடியல உலக லெவலில். இயக்குனர் வேலு பிரபாகரன் அப்படின்னு பார்க்கும்போது சார், அவர் உலகத்தரம் பேசுகிற ஒரு ஆள் அப்படிங்கும்போது அவர் படங்களில் திடீர்னு செக்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வரும்போது ஏன்னா உலகத்தரமும் பேசிகிட்டு இருந்த ஒருத்தர் வந்து இப்படி ஒரு ஆபாச படமா அப்படின்ற விமர்சனம் வந்ததில்ல. அதுதான் இங்கே தான் ரொம்ப நான் இன்றைக்கி கூட யோசித்தேன். ஓஷோவை வெளியேற்றின இல்லை ஓஷோவை தரையிறக்கம் செய்யக்கூடாத தடை விதித்த அத்தனை நாடுகளும் இன்றைக்கி ஓஷோ கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதாவது இந்த நாடு நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன். இந்த நாடு ரெண்டு விஷயத்தில் தான் சீரழி. இந்த நாடு ரெண்டு விஷயத்தில் தான் எந்த முன்னேற்றமும் அடையாமல் இருக்கு. காரணம் என்னென்னா ஒன்று கடவுள், இன்னொன்று காமம். அதாவது கடவுளும் அதாவது காமம் அப்படிங்கிறது தான் இந்த ஊரில் காதல் அப்படிங்கிற ஒரு பேரில் நடந்துக்கிட்டு. இந்த ரெண்டுத்துலேயுமே இவங்களுக்கு எந்த புரிதலுமே கிடையாது. ஏன் உலகத்திலேயே அதிகமான பெண்கள் வன்புணர்ச்சி இந்தியாவில் செய்யப்படுறாங்க? ஏன் உலகத்திலேயே அதிகமான பெண்கள் இங்கே கொல்லப்படுறாங்க? உலகத்திலேயே அதிகமான பெண் குழந்தைகள் இங்கே கற்பழிக்கப்படுறாங்க, பாவம் வன்புணர்வு செய்யப்படுறாங்க. இல்லை உலகத்திலேயே இவ்வளவு கொடுமைகள் நடக்க பெண்களுக்கு அநீதிகள் நடக்கிறது இந்தியா. அது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் காமத்தை பற்றிய ஒரு சரியான புரிதல், இல்லைன்னா காமத்தை பற்றிய ஒரு சரியான அறிவு, ஒரு சரியான கல்வி. அது எதுவுமே இவர்கள் தருவதில்லை. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒட்டுமொத்த சமூக கூடாது பெரிய எல்லா பிரச்சனைகளும் இவன் அவனை கொன்னான், அவன் இவனை கொன்னான், நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லாமே வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் எல்லாத்துக்கும் அடியில் போய் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த காமத்தை பற்றிய காதலை பற்றிய சரியான புரிதல் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி கடவுளை பற்றி, ஏன்னா உலகம் முழுக்க ஒரு கடவுளாயிட்டான். இங்கே மட்டும் 33 கோடி கடவுள்கள், அதுக்கெல்லாமே கோயில்கள், அதுக்கெல்லாமே திருவிழாக்கள், அதுக்கெல்லாமே அபிஷேகம், அதுக்கெல்லாமே நகை நட்டு இப்படி எல்லாம். ஆனால் 80% மக்கள் அன்றாட சோற்றை தவிர வேறு எதுவுமே வாங்குவதற்கு காசு இல்லை அப்படிங்கிற நிலையில் இந்த மக்கள் 80% மக்கள் இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இந்த ஒன்று இந்த காமத்தை பற்றிய புரிதலால் தான் இவ்வளோ பெண்கள் வன்புணர்ச்சி செய்யப்படுறாரு, கொல்லப்படுறாரு. கடவுளை பற்றி புரிதலால் தான் கடவுளுக்காக மனிதன் உலகத்திலே அதிகமாக இங்கே செலவு செய்கிறான். அதே நேரத்தில் மக்களை கவனிக்க மாட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு பிரச்சனையுமே நீங்கள் எப்படி என்னை எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய நோய் என்னன்றது சொல்ல வேண்டிய இடத்துல நான். அதனால்தான் அந்த காமத்தை பற்றிய புரிதலுக்காக தான் அந்த திரைப்படங்கள் எடுக்கணுமே தவிர அந்த மாதிரியான படங்கள் எடுக்கணும்னா இந்தியா அதே மாதிரி படம் ஒரு 20 படம் டக்கு டக்குன்னு 6 மாதத்துக்கு ஒரு படம் எடுக்கணும். அது இல்லை, அப்படி ஒரு படத்தை எடுப்பதற்கே இங்கே யாருக்கும் துணிவு. அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு படம்னா அது ஏன் சென்சாரில் ஒரு பிரச்சனையாச்சு? இல்லை, அதாவது அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் அதீத உலக தரத்துக்கு நான் திட்டம் போட்டேன். அது வந்து என்னுடைய தவறு. அதாவது என்னுடைய தவறு என்பது நிறைய இருக்குது. இந்திய திரைப்படங்களை பார்க்காமல் புறக்கணிப்பு, இந்திய திரைப்படங்களே பார்ப்பதில்லை. அப்போது உலக திரைப்படங்களே பார்ப்பது, உலக திரைப்படங்களே அதை வைற்றே வந்து என்னுடைய கற்பனையில் நானே ஒரு தனியார். அப்போ வந்து எனக்கு வந்து உலக சினிமாவும் உலக காட்சிப்படுத்துதலும் தான்
எனக்கு தெரியுது, நான் அப்படி பண்ணிடுறேன். அப்படி பண்ணும்போது அப்படி ஒரு வழி இருக்குமா நீங்கள் பார்க்குறேன் சென்சாரில். அப்படி இல்லாத போது எனக்கு புரியுது இவர்களுடைய இது இடம் இந்த இடத்துல இருக்காங்கன்னு நான் அதுக்கு மாற்றிக்கிறேன்.